இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்பாக ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோ பயங்கரவாதிகளுக்கும் பாஜக நிர்வாகிகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்த போகிறது இந்த வீடியோ. அதனால போலி தேசபக்தர்கள் அப்படியே வெறி கொண்டு கம்பு சுத்து நினைக்கிறோம் ஓடி போயிடும். 25 பேர் இந்த நாட்டினுடைய குடிமக்களை பலி கொடுத்திருக்கிறோம் பயங்கரவாதத்திற்கு. அந்த கோபத்துல பேசிட்டு இருக்க முதல்ல இந்த பயங்கரவாத தாக்குதல் பகல்காமில் நடைபெற்ற இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு என்னுடைய உண்மையான கண்டனங்களை பதிவு செய்து கொண்டு இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர் இந்த நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், இந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர். இவர்கள் எல்லாம் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செல்ல வேண்டும். இவர்கள் பலவீனமானவர்கள். பயங்கரவாதிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கும் என்னவெல்லாம் தொடர்பு இருந்தது, யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் என்பதெல்லாம் விரிவாக இந்த வீடியோவிட முழுமையான ஆதாரங்களோடு பேசப்படுறேன். ஒத்திச்சு போய் இருக்கிறான். இதுல ஒரு குரூப் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம பக்கத்து வீட்டு பாயை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். Facebookல, Twitterல ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்றான் முஸ்லிம்களுக்கு எதிராக. ஏய் என்னடா அநியாயம். ஒருத்தன் கடை போடுறான். எல்லாம் அவங்க முஸ்லிமான செக் பண்ணி கொண்டான். டேய் செத்து கொல்லப்பட்டதுல முஸ்லிமும் இருக்கான்டா. NDTV செய்தி. லஷ்கர் டெரரிஸ்ட் காட் வாஸ் ஜம்மு பிஜேபி மைனாரிட்டி மோர்ச்சா ஐடி செல் சீஃப். யாருங்க? ஆக்டிவ் மெம்பர் ஆஃப் பிஜேபி. வெக்கம் கெட்டவங்களா, மானம் கெட்ட போயிடலாம். எப்படி போட்டோ எடுத்தான்? அங்க இருக்கக்கூடிய அனைத்து பாஜகவுடைய முன்னணி நிர்வாகிகளோடு போட்டோ எடுக்கிறதுல கூட நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறான். மும்பை தாக்குதலினுடைய மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி ஹபீஸ் சயீத வேத பிரதாப் வைத்தி பாஜகவை எப்படியாவது ஆட்சியில கொண்டு வந்து அமர வைத்தே தீர்வது என்று யோகா குரு பாபா ராம்தேவ் ஒருத்தன் உட்கார்ந்து யோகா குரு பாபா ராம்தேவின் மிக நெருங்கிய நண்பன் தான் யாருன்னா இந்த வேத பிரதாப் வைத்தி. இந்த வேத பிரதாப் வைத்தி மும்பை தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட ஹபீஸ் சயீத் என்ற பயங்கரவாதிய பாகிஸ்தான்ல போய் சந்திக்கிறான். எப்படி காங்கிரஸ் இதற்கு எதிராக கடும் போராட்டங்களை செய்கிறது. பாஜக வந்த பதில் என்ன தெரியுமா? அவர் ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில சந்திச்சாருங்க. அதுக்காக எல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கேட்டவர்களா. PM மோடிஸ் ஏப்ரல் 19 கத்ரா விசிட் போஸ்ட் போன்னு ஒரு செய்திங்க. அவருடைய விசிட் தள்ளி போயிருக்குது. அப்ப உளவுத்துறையுடைய தகவல் ஏதாவது வந்துச்சா? அதனால நீங்க தள்ளி போட்டீங்கன்னா அப்ப அங்க பாதுகாப்பு அதிகப்படுத்திருக்கணும்ல. இன்னைக்கு ஒரு ராணுவ வீரர் கேட்கிறாரு, 2000 பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாதுகாப்பே இல்லைங்கிற ஒரு ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேசுகிறார். 3 வருஷம் ஆச்சு ராணுவத்துக்கு ஆள் எடுத்து, ஆளே எடுக்கலைங்கிறார். எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து செய்தி. அது பாருங்க. DRDO சயின்டிஸ்ட் காட் இன்